மீண்டும் ராசி பலன்களின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காலை வணக்கங்களுடன் மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கான உங்களது புது புது முயற்சிகள் எடுக்கலாம். அந்த முயற்சிகளில் வெற்றியும் அடையலாம். அதனால் நல்ல உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த நாளாக தான் இன்னைக்கு இருக்குது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் செம்மஞ்சள், திசை கிழக்கு திசை. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னி ராசியும் மகர ராசி. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், சிவாலயங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எப்படி உண்டாகும்னாக்கா, நிதி ஆதாயம் கிடைத்து அதன் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கோ இன்றைய தினம் சிறந்த நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 5, நிறம் பச்சை, திசை தெற்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் விருச்சிக ராசியும் மீன ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:10 முதல் 10 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லட்சுமி பியோ நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், முடிந்தவரை காசு பணத்தை கையில் வச்சிருக்காம வங்கி சேமிப்பில் வச்சிருப்பது நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல தகவல் வந்து சேரும். குறிப்பாக இந்த சொந்த தொழில் செய்யணும்னு முயற்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இன்னுமே சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். ஸோ இன்றைய தினம் நல்லபடியாக தான் இருக்கு. அதிர்ஷ்ட எண் 8, நிறம் நீலம், திசை வடக்கு. உங்களுக்கான ராசி, அதாவது உதவக்கூடிய ராசிகள் கன்னி ராசியும் மகர ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும். உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:15 முதல் 11 மணி வரை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமாள். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், விஷ்ணு கோவிலுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நாளாய் உள்ளது. உறவினர்களிடையே நல்ல சந்திப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக விடுபட்டு போயிருந்த நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமையப்பெறும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2, நிறம் வெள்ளை, திசை மேற்கு.
உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பாருங்க. ரிஷப ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:15 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் நிர்மூலமாகும் நாளாய் இருக்கும். அதனால் இன்றைய தினம் சாதாரண படிக்கல அற்புதமான தொழில் வாய்ப்புகளை அமைத்து தரும். உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் 9, நிறம் தங்க நிறம், திசை தென்கிழக்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசியும் தனுசு ராசியும். உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் கன்னி ராசியும். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை 4:15 முதல் 5 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சூரியனுக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்ய, அதாவது நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி என்பர்களே, இன்றைக்கான உங்களது பலன்கள் புத்திசாலித்தனமான முடிவெடுங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும். ஆனால் அதில் எதை பயன்படுத்திக்கிறது எதை கைவிடுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தை தரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து புத்திசாலித்தனமாக முடிவு எடுங்க. அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரும். அதிர்ஷ்ட எண் 6, நிறம் பழுப்பு நிறம், திசை வடக்கு திசை. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் மிதுன ராசியும். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9:15 வரை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கணேசன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கணபதியே நமக. இன்றைக்கான உங்களது பரிகாரம் விநாயகர் கோயிலில் பாலாபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கான இன்றைய பலன்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 4, உச்சரிக்க வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, திசை தென்மேற்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபமும் கும்பமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்மமும் தனுசுவும். இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் பகல் 3 மணி முதல் 3:45 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பார்வதியே நமக.
இன்றைய உங்களுக்கான பரிகாரம், அம்மன் கோயிலுக்கு குங்கும அபிஷேகம் செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத விதத்தில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் முடியும் நேரமாக இருக்கு. அதனால் இன்றைய தினம் காலதாமதங்கள் சரியாகிறதுக்கான நேரமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் கருப்பு, திசை வடமேற்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ராசியும் மீன ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னி ராசியும் கும்பராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:15 வரை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சோமாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், சந்திர பகவானுக்கு பச்சரிசி பொங்கல் வைத்து வழிபட நன்மை பயக்கும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பயணங்களால் நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. புது புது நபர்களை சந்திக்கவும் அவர்கள் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வாய்ப்புகளை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் 7, நிறம் மஞ்சள், திசை கிழக்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் கும்பராசியும். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 8:45 முதல் 9:30 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், ஹனுமன் கோவிலில் வெற்றிலை, வெல்லம் முதலியவற்றை சமர்ப்பித்து வணங்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான தீர்வுகள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நாளாய் உள்ளது. ஆக கடனில் சிக்கி தவிக்கிறவங்க இன்று ஒரு சிறு தொகையாவது கட்டி முடிக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு அடுத்தடுத்த நன்மைகள் வந்து சேரும். இன்றைக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2, நிறம் சாம்பல் நிறம், திசை வடக்கு திசை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னி ராசியும் மிதுன ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் மீன ராசியும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீனிவாசர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வெங்கடேஷாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், சீனிவாச கோவிலுக்கு நெய்விளக்கேற்றி வர நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 5, நிறம் நீல பச்சை, திசை மேற்கு திசை.
துலாம் மற்றும் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும், கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நாளாகவும் உள்ளது. நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நமக. இன்று நீங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வாங்கித்தர நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள். மீனராசி என்பர்களே இன்று மன நிறைவு தரும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 8, நிறம் நீலம், திசை தெற்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னி ராசியும் மகர ராசியும். இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் பகல் 2:45 முதல் 3:30 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கான உங்களது பரிகாரம் விஷ்ணு கோவிலில் பாலபிஷேகம் செய்யுங்கள். நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். இப்போ நம்ம ராசி பலன் பார்த்தோம் இல்லைங்களா? இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த ராசி பலன்கிறது 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலன் தான். உங்களுக்கான துல்லியமான பலனை பார்க்கணும்னா உங்களோட ஜாதகத்தை அடிப்படையை கொண்டு தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களோட ஜாதகம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அதே சமயம் ஒரு 15 to 20 நிமிடமாவது ஜாதகம் பார்க்கறதுக்குன்ட்டு நேரம் ஒதுக்குங்க. ஏன்னா அவசர கதியில் பார்க்கும்போதோ அல்லது 1 வரி 2 வரியில் பலன் சொல்லும் போதோ அது அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் திருமணம் போன்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கூட பயன்படுது. அதனால் அவசரத்தில் முடிவு எடுக்காதீங்க. ஒரு 15 to 20 நிமிடம், அதிகமாக கூட கிடையாது. 50% சலுகையில் தான் போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஆஃபரில் தான் வச்சுருக்குறோம். அதனால் ஜாதகம் பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 15 to 20 நிமிடமாவது பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகளுக்கான பலன்கள் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கலாம். அப்புறம்